வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். அந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 ஆலிகேட்டர் கிளிப், அப்புறம் ஒரு பிளேட், அப்புறம் மோட்டார், அப்புறம் 2 பேட்டரி. ஒன்று வந்து 9 வோல்ட் பேட்டரி, அப்புறம் இன்னொன்று வந்து 1.5 வோல்ட் AA பேட்டரி. இந்த நம்ம ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆக்டிவிட்டி செய்கிறது ஈஸியாக இருக்கும்னு நான் வந்து இப்போ ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கியூட் டயக்ராமில் நம்ம வந்து இந்த மாதிரி பேட்டரிலாம் வரைய மாட்டோம். அது வரைது கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பேட்டரிக்கு வந்து நம்ம பெரிய லைனும் குட்டி லைனும் தான் யூஸ் பண்ணுவோம். பெரிய லைனும் நம்ம பாசிட்டிவாகவும் குட்டி லைனும் நெகட்டிவாகவும் எடுத்துப்போம். அப்புறம் இந்த லைன்ஸை ஒயர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். அப்புறம் இங்கே வந்து இந்த சர்க்கிள்குள்ளே எக்ஸ் போட்டிருக்கேன்ல, இதுதான் வந்து லோடு. இந்த லோடுக்கு மேலே இருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருக்கிறது வந்து நெகட்டிவ். இங்கே நம்ம பாசிட்டிவ் கொடுத்துருக்கிறதுனால இங்கேயும் பாசிட்டிவ் தான் கொடுக்கணும். இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்கிறதுனால இங்கே தான் நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ் தான் கொடுக்கணும். லோடுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆக்டிவிட்டி செய்ய போகிறது வந்து இந்த மோட்டார் வச்சு தான். லோடோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்இடி, சிஓபி லைட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிடலாம். இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து நான் வந்து 2 ஆலிகேட்டர் கிளிப் வச்சுருக்கேன். இந்த ஆலிகேட்டர் ஒயர் வந்து நான் வந்து ரெட்டும் பிளாக் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ரெட் ஒயர் வந்து நம்ம ஜென்ரலாக பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணிப்போம், பிளாக்கை வந்து ஜென்ரலாக நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணிப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மோட்டார். இந்த மோட்டார் வந்து இந்த ஃபேனை மாட்டினதுக்கப்புறம் இது வந்து மோட்டார் பேட்டரியிலேருந்து வர எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த பிளேடை சுற்ற வைக்கும். அப்புறம் 2 பேட்டரி. ஒன்று வந்து 9 வோல்ட் பேட்டரி. இந்த 9 வோல்ட் பேட்டரியில் இங்கே ஹெக்ஸகனாக இருக்கிறது வந்து நெகட்டிவ், சர்க்கிளாக இருக்கிறது பாசிட்டிவ். நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து பாசிட்டிவ்னும் இங்கே நெகட்டிவ்னும் எழுதியிருக்கோம். இது 9 வோல்ட் பேட்டரின்னு இங்கேயும் கொடுத்துருக்கோம். இது வந்து 1.5 வோல்ட் AA பேட்டரி. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து AA அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே பம்பியாக இருக்கிற சைடு வந்து பாசிட்டிவ், கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற சைடு வந்து நெகட்டிவ். இதே எப்படி சொல்கிறேன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஆக்டிவிட்டிக்குள்ளே போகலாம். இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து இந்த மோட்டாருக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கிடையாது, நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு ஆலிகேட்டர் கிளிப்பை நான் இந்த எண்ணில் கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று இந்த எண்ணில் கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் நான் இன்னொன்று எண்டை இங்கே வந்து நம்ம பிளாக் வந்து ஜென்ரலாக நெகட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால இங்கே வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்கிறதுல நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம ரெட்டை வந்து பாசிட்டிவ் கன்சிடர் பண்ணுவோம். அப்புறம் இங்கே பாசிட்டிவ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மோட்டார் பிளேடை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் இதை போட போகிறேன். இப்போது இந்த ஃபேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுறதை நீங்களே பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 1.5 வோல்ட் பேட்டரியில் பண்ணலாம். ஸோ நான் இந்த பேட்டரியில் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணும்போது இந்த ஃபேன் கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுறதை நீங்களே பார்க்கலாம். இது ஏன்னா 1.5 வோல்ட் பேட்டரி வந்து லோ கரண்ட் தான் கொடுக்கும். ஆனால் இந்த 9 வோல்ட் பேட்டரி வந்து நிறைய கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றுது. தேங்க்யூ.